ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம பெட்ஃபோர்ட் பக்கத்தில் இருக்க சீக்ரெட் ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். இங்கே நம்ம ஃப்ரூட் பிக்கிங்லாம் பண்ணலாம். அதை நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோவில் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஸ்டீவனேஜில் இருக்கோம். இந்த சீக்ரெட் ஃபார்ம் பெட்ஃபோர்ட் பக்கத்தில் இருக்குது. கொஞ்சம் இன்டீரியராக இருக்கும். அதனால நாங்கள் கார் தான் எடுத்துகிட்டு போனோம். நீங்களும் போகிறதா இருந்தால் கார் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பெஸ்ட்டுவே அதான். பார்க்கிங் ஸ்பேஸ்லாம் நல்லா பெருசாகவே இருக்கும். அண்ட் பார்க்கிங்கும் இங்கே ஃப்ரீ தான். இப்போ நம்ம ஃபார்முக்குள்ளே போகலாமா? வாங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பெயிண்டிங்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, வைக்கோல் வச்சு. அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு. இப்போ நம்ம டிக்கெட் ப்ரைஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு அடல்ட்டோட டிக்கெட் வந்து 3 பவுண்ட்ஸு. அது இல்லாமல் நம்ம ஸ்ட்ராபெரி பிக் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸில் பாக்ஸ் வச்சுருக்காங்க. அதில் ஸ்மால், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ். ஸ்மாலோட ப்ரைஸ் வந்து 3.50 பவுண்ட்ஸு, லார்ஜ் வந்து 7 பவுண்ட்ஸ் அண்டு எக்ஸ்ட்ரா லார்ஜ் 18 பவுண்ட்ஸு. நாங்கள் சூஸ் பண்ணது ஸ்மால் தான், 3.50 பவுண்ட்ஸு. இந்த ஸ்ட்ராபெரி செடியை பாருங்கள், பெஞ்சஸில் ரோவாக எவ்வளோ அழகாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களே எந்த ரோவில் நம்ம ஸ்ட்ராபெரி பிக் பண்ணணுன்ட்டு ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, பிக் ஃப்ரம் ஹியர்ன்ட்டு. அந்த ரோலை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம ஸ்ட்ராபெரிஸை பிக் பண்ணிக்கலாம். அட, இந்த ஸ்ட்ராபெரி பறிக்கும் போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கே, வேறு லெவலுங்க. நான் பார்த்த உடனே ஸ்ட்ராபெரி பறிக்க ஆரம்பிச்சிட்டேன், ரெட் கலராக இருக்குன்ட்டு. ஆனால் பின்னாடிலாம் நல்லா பெருசாக இருந்துச்சு. பெஞ்சஸில் இருந்த ஸ்ட்ராபெரி செடியே நல்லா ஈல்டு இருந்துச்சு. ஆனால் அவங்க டைரெக்டாக லேண்டில் வச்ச ஸ்ட்ராபெரியில் அதை விட டபுள் மடங்கு ஈல்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் ஒரு இடத்த மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், அதில் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராபெரி நீங்கள் பார்க்கலான்ட்டு. அவ்வளோ நிறைய ஸ்ட்ராபெரி, எல்லாமே பெருசாக இருந்துச்சு. எல்லாமே நல்லா பழுத்து இருந்துச்சு, செம்ம ஸ்வீட்டு. நான் அங்கேயே எடுத்து ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன். நாங்கள் ஸ்ட்ராபெரி மட்டும் பார்க்கலங்க, ராஸ்பெரியும் பார்த்தோம். ராஸ்பெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் ராஸ்பெரி எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லை. ஸ்ட்ராபெரி நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரு ரோலை மட்டும் ராஸ்பெரி நல்லா பழமாக இருந்துச்சு, ஸ்வீட்டாகவும் இருந்துச்சுப்பா. இந்த ரோவில் தான் எவ்வளோ பழம் இருக்குது பாருங்கள், நல்லா இருந்துச்சு. இந்த ரோவில் மட்டும் ஃப்ரண்ட்டில் தான் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நம்ம ஸ்ட்ராபெரி பிக் பண்ணோம், ராஸ்பெரி பிக் பண்ணோம். இங்கே லாவெண்டர் ஃபார்ம் கூட இருக்குங்க. பட் இது ஹிச்சின் லாவெண்டர் ஃபார்ம் விட சின்னது தான். ஆனால் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இங்கே ஃபார்மும் சேர்த்து நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது, குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி. இதுதான் டிராக்டர் ரைடு. ஆக்சுவலி இதுக்கு பே பண்ணணும் நம்ம. இதில் குழந்தைங்களும் உட்காந்துக்கலாம், பெரியவங்களும் உட்காந்துக்கலாம். இந்த ஃபார்ம் ஃபுல்லாக இந்த டிராக்டர் ரைட்லேயே சுற்றி காமிப்பாங்க. ஸோ இது ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி தான். இங்கே பார், ஸ்நாக்ஸு எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். இதுக்கு சிட்டிங் ஏரியா எப்படி செட்டப் பண்ணியிருப்பாங்கன்னா, இன்டோர் அண்ட் அவுட்டோரு. உள்ளேயும் உட்காந்துக்கலாம், இல்லை சன்னியும் என்ஜாய் பண்ணிக்கலாம்.
சில்ட்ரன்ஸ் ப்ளே கிரவுண்டு, அப்புறம் கோ கார்ட்டு, குழந்தைங்களுக்கும் இருக்குது பெரியவங்களுக்கும் இருக்குது கோ கார்ட். It's actually a good fun activity. Finally, a giant balloon activities for kids. இங்கே சேலும் பண்ணுறாங்க, ஃப்ளவர்ஸும் சேல் பண்ணுறாங்க அண்ட் காலிஃப்ளவர் அதெல்லாம் கூட சேல் பண்ணுறாங்க. See you all in next video. Bye.